ராமநாதபுரம் நகர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் மறுசீரமைப்பு தரப்படும் என்று திமுக வேட்பாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் வாக்குறுதி அளித்துள்ளார். திமுக வேட்பாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் நகராட்சி 12வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது ராமநாதபுரம் நகராட்சி கவுன்சிலரும் மாணவர் அணி துணை அமைப்பாளருமான கோகுலக்கண்ணன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பொன்னாடைகள் அணிவித்து பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 50,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 250 கிலோ எடை கொண்ட சாக்லேட் மாலையை கிரேன் மூலமாக காதர்பாட்சா முத்துராமலிங்கத்திற்கு அணிவித்து திமுக தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் காதர்பாட்சா முத்துராமலிங்கத்துடன் சேர்ந்து திமுக நிர்வாகிகள் கண்ணன் கோவில் தெரு, சின்னக்கடை போஸ்ட் ஆபீஸ் தெரு, கள்ளர் தெரு, தெற்கு ரத வீதி, குண்டுக்கரை முருகன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்படி வாக்கு சேகரித்து வரும்போது ராமநாதபுரம் நகர் பகுதியில் என்னோட 12வது வார்டில் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருந்தோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெயின் மூலமாக சாக்லேட் மாலை அனுபவிச்சோம். அந்த சாக்லேட் மாலை வந்து 250 கிலோ, ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ சாக்லேட் மாலையை வந்து கிரெயின் மூலமாக போட்டு அண்ணனுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தோம். எதுக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணி இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறோம்னா, அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு. ராமநாதபுரம் நகர் பகுதிகளில் சொந்தமாக ரேஷன் கடைங்கிறதே அந்தந்த பகுதிகளில் கிடையாது. இவர் வந்ததுக்கு, சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான சொந்த கடைகளை, ரேஷன் கடைகளை அந்தந்த பகுதிகளுக்கு கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதையும் சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி ஈஸியா அணுகக்கூடிய இடத்துல அண்ணன் இருக்காரு.